தேவி ஆடியோ நாவல்ஸ் வாசகர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் திவ்யா கிருஷ்ணன். ஒரு அருமையான காதல் கதையை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். விரதங்கள் கலைந்தன தேவி. அத்தியாயம் 31. ஆதித்யா திடீரென்று கொடுத்த முத்தத்தில் திக்கு முக்காடி இருந்தவள் நிஜ உலகிற்கு வர கொஞ்ச நேரம் பிடித்தது. அவள் கையை கிள்ளினான். ஆ, எதுக்கு இப்படி கிள்ளுனீங்க? கையை தேய்த்து விட்டபடி கேட்க. அப்புறம் நீ ஒரு கனவு உலகத்துல இருக்க. இருக்காதா பின்ன? நீங்க புதுசு புதுசா எல்லாம் பண்ணா எனக்கு இப்படிதான் இருக்கும். இப்ப எதுக்கு முத்தம் கொடுத்தீங்க? நான் தானே கொடுத்தேன். அதான் ஏன் கொடுத்தீங்க? ஏண்டி, ஒரு புருஷன் அவனோட பொண்டாட்டிக்கு முத்தம் கொடுக்க கூடாதாடி? கொடுக்க கூடாது. அதுவும் நீங்க தரவே கூடாது. நான் கேட்ட எந்த கேள்விக்குமே பதில் சொல்லல. ஆனா பொண்டாட்டிங்கிற உரிமை மட்டும் எடுத்துக்குவீங்களா? அவன் முகத்திற்கு நேராக கையை நீட்ட அந்த விரலை பிடித்து நசுக்கினான். நல்ல வெண்டக்காய் சைஸ்ல இருந்துட்டு என்ன பேச்சு பேசுற? என்ன கேட்ட? மனைவி உரிமையா? ஆமா மேடம், அந்த உரிமையில என் மடியில உட்கார்ந்து என்னையே கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க. ஆதித்யா அவளை பார்த்து புருவம் உயர்த்தி கேட்க அப்பொழுதுதான் உணர்ந்தாள் அவன் மேல் அமர்ந்திருப்பதை. வெக்கம் தாங்க முடியாமல் அவன் நெஞ்சிலேயே சாய்ந்து கொண்டாள். இதுக்கு பேர் என்னம்மா? அவள் இடையை பிடித்து கிள்ள அவளோ நெளிந்தாள். என்னங்க, சும்மா இருங்க. என்ன பேச்சு பேசின? யோ ஆதித்யா, கொஞ்ச நேரம் உன் கைய வச்சுட்டு சும்மா இரு. இந்த முறை அவன் பெயரை சொல்லி அழைத்தவுடன் அவளை மேலும் வம்புக்கு இழுத்தான். யோ சும்மா இரியா, இனி இந்த ஆபீஸ் பக்கமே நான் வரல. அவனை விட்டு எழ அவனோ அவளை தன்னோடு இறுக பற்றி இருந்தான். ருத்ரா, என்ன சொல்லுங்க. நீ நிறைய தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிற, ஆனா எல்லாம் நான் மறக்கணும்னு நினைக்கிறேன். சோ அத பத்தி கேட்காத, சொல்லிட்டேன். சரி, நான் கேட்கல. ஆனா எனக்கு இதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. மறுபடியும் கேள்வியா? அதென்ன, மத்த எல்லாரும் கேள்வி கேட்டா பதில் சொல்றீங்க, உங்க பொண்டாட்டி நான் கேட்டா மட்டும் பதில் வர மாட்டேங்குது. எம்மா தாயே, கேளு, சொல்றேன். என் அப்பா வேற என்ன சொல்லி என்ன உங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தாரு? கண்டிப்பா சொல்லணுமா? ஆமா, ஆனா அதுக்கு முன்னாடி இன்னொரு கேள்வி இருக்கு. அடியே, எனக்கு வேலை இருக்கு, சீக்கிரம் கேளு. அது எப்படி? இவ்வளோ நேரம் வேலை இல்ல, நான் கேள்வி கேட்ட உடனே வேலை வந்துருச்சா? ருத்ரா, போதும், ஒரு ரப்பர் வாயை மூடிட்டு கேளு, சொல்றேன். 2 கேள்வியுமே கேட்கவா? அதான் ஒண்ணு முதல்லயே கேட்டுட்டியே. ஐயோ என்னங்க? நான் தாங்க, சொல்லுங்க. அவன் அவளை கிண்டல் செய்ய அவன் தலையில் செல்லமாக அடித்தாள். அடியே லூசு, போடி, நான் போறேன். இல்ல இல்ல, பதில் சொல்லிட்டு போங்க. நான் இப்பயாச்சும் உங்களுக்கு தேவையா இல்லையா? நீ தேவை இல்லாமலா இந்த ஆதித்யா உன்னை தொடுவான்? அவள் இதழ் வரை மீண்டும் குனிய பெண் அவள் விலகினாள். என்னடி? முதல்ல கேள்விக்கு பதில் சொல்லுங்க. ஒரு பெருமூச்சு விட்டவன் அவளிடம் கூற ருத்ரேஷியின் முகம் மாறியது. ஆதித்யா அதை கண்டான். அதை கூறிவிட்டு பெண்ணவள் நெற்றியில் முத்தம் வைத்தான். ருத்ரா, இதையே நினைச்சிட்டு இருக்க கூடாது. நீ வீட்டுக்கு போ, நான் நைட்டு வரேன். வா. அவளை கையோடு அழைத்து சென்றவன் திருவை வர வைத்தான். திரு, இவளை வீட்டுல விட்டுட்டு வா. சரிடா. என்னங்க? சொல்லுடி. எனக்கு என் பாப்பாவை பார்க்கணும் போல இருக்கு, பார்த்துட்டு வரட்டுமா? இப்பயா? ஆமா. ஓகே திரு, அவளை அப்படியே அழைச்சிட்டு போ. சரிடா. திரு வெளியே சென்றான். ருத்ரா என்ன நினைத்தாளோ தெரியவில்லை. அவனை மீண்டும் ஒரு முறை அணைத்துக் கொண்டாள். ஏய், என்னடி ஆச்சு? ஒன்னும் இல்ல. நான் வரவாடி? வேண்டாம். எதுவும் இல்ல. இதுக்குதான் இதை உன்னிடம் சொல்ல மாட்டேன்னு சொன்னேன். இப்ப பாரு, கண்ணீர் வழியுது. அவள் கண்ணீரை துடைத்து விட்டான். பெண் அவள் பற்றி இருந்த கையை பிடித்து முத்தம் வைத்தான். எங்க பாரு, இந்த விஷயத்துக்காக உன்னெல்லாம் விடமாட்டேன். லூசு மாதிரி எதையாவது யோசிக்காம இருடி. சரி என்று தலையசைத்து விட்டு சென்றாள். போகும் அவளையே பார்த்தான் ஆதித்யா. விரதங்கள் கலைந்தன தேவி. அத்தியாயம் 32. திருவின் கார் அவள் வீட்டின் முன் வந்து நின்றது. ஆனால் ருத்ரேஷி இறங்கவே இல்லை. அவள் எதையோ சிந்தித்துக் கொண்டிருந்தாள். ருத்ரேஷி, பாப்பா. அவளை பிடித்து உலுக்கினான். ஆ, என்னாச்சண்ணா? வீடு வந்துருச்சு. கீழே இறங்க போன அவளிடம், ருத்ரேஷி, ஏதாவது பிரச்சனையா? ஏன் ஒரு மாதிரி இருக்க? கம்பெனில நடந்ததை நீ இன்னும் மறக்கலையா? அதெல்லாம் இல்லைண்ணா, நான் எப்பவும் போலதான் இருக்கேன். உன் முகத்தை பார்த்தாலே தெரியுது. உன்கிட்ட இதை நான் சொல்லியே ஆகணும். எப்படியும் ஆதி உன்கிட்ட இதெல்லாம் எதுவும் சொல்லியிருக்க மாட்டான். என்ன சொல்லணும்னா? ஒரே விஷயம்தான். ஷாலினி
ஆதிரூபனுக்கு ஒரு வாடகை தாய் மட்டுமே. ஆதித்யாவோட மனைவி இல்ல. நீதான் அவனோட ஒய்ஃப். இதை மட்டும் மனசுல வச்சுக்கோ. வேற எதை பத்தியும் யோசனை செய்யாத, சரியா? சரி என்பது போல தலையசைத்து விட்டு அவள் வீட்டினுள்ளே சென்றாள். அது ஒரு சாதாரண வீடுதான். ஏதோ பித்து பிடித்தவள் போல வீட்டினுள்ளே சென்று அமர்ந்தாள். அப்பொழுதுதான் காலேஜ் சென்று உள்ளே வந்த ஷர்வானி தன் அக்கா நடு கூடத்தில் அமர்ந்திருப்பதை பார்த்தவள் ஓடி வந்து அவளை அணைத்து கொண்டாள். அக்கா, நீ எப்படி இருக்க? இப்பதான் எங்களை பார்க்க வரணும்னு உனக்கு தோணுச்சா? அவள் வார்த்தையெல்லாம் எங்கே அவளுக்கு கேட்டது? சுவரை பார்த்தபடி அமர்ந்திருந்தாள். அக்கா, உனக்கு என்னாச்சு? ஏன் இப்படி உட்கார்ந்திருக்க? சொல்லு. அவளை போட்டு உலுக்க ருத்ரேஷி தன் கண்ணில் வழிந்த கண்ணீரை துடைத்து கொண்டு, ஏய், அப்பா எங்கடி? அவர் அண்ணாச்சி கடைக்கு போயிருப்பாரு. அது சரி, நீ ஏன் இப்படி இருக்க? மாமா உன்னை ஏதாவது சொன்னாராக்கா? அவர் எதுவும் சொல்லல, என்ன சொல்லவும் மாட்டார். ஆனா நம்ம அப்பா. ருத்ரேஷியின் குரல் தழுதழுக்க, அக்கா என்னாச்சு? நீ இப்படி எதுவும் சொல்லாம அழுதா நான் என்ன நினைப்பேன்? என்ன நடந்தது சொல்லு. என்ன சொல்றது? முதல்ல அவர் வரட்டும். வாணி, வாசலில் அருகே பழனி நின்றிருந்தார். அவரை பார்த்த உடனே ருத்ரேஷிக்கு அவர் மீது அத்தனை கோபம். அவள் கண்கள் தானாக சிவந்தது. எம்மா ருத்ரேஷி, நீ எப்படா இங்க வந்த? அவர் அருகே சென்றவள், அப்பா, நான் உங்க பொண்ணு தானே. ஏண்டா இப்படி கேக்குற? நீ என் பொண்ணுதான். அப்போ ஏன் இப்படி ஒரு பொய் சொன்னீங்க? அவர் சட்டையை பிடித்து விட்டாள். அக்கா, என்ன பண்ற? கையை எடு. அவளை தள்ளி விட்டாள். லூசா நீ? எதுக்கு அப்பாவோட சட்டையை பிடிக்கிற? நீ வாயை மூடிடி. அவர் என்ன சொல்லி எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்காரு தெரியுமாடி? அப்படி என்ன சொன்னாரு அப்பா? நீ படிக்கல அதானே? அதுக்குதான் அன்னைக்கே திட்டி எங்களை அனுப்பிட்டல்ல, அப்புறம் ஏன் இப்பவும் திட்டுற? ஏய், அவர் அது மட்டுமா சொன்னாரு? எனக்கு குழந்தை பிறக்காதான், என்னால தாயாக முடியாதுன்னு சொல்லி இருக்காருடி. அதை கேட்டு ஷர்வானியே அதிர்ச்சி அடைந்தாள். ஏன் அப்பா அப்படி பண்ணீங்க? என்னை பத்தி யோசிச்சிருக்கலாம்ல. நீங்க அவசர அவசரமா கல்யாணம் பண்ணீங்க. அதுல ஏன் என்னோட சந்தோஷத்தை அடகு வச்சீங்க? உங்களுக்கு எப்பவுமே என் மேல நம்பிக்கையே கிடையாது. அதான் அந்த மனோஜ் வந்து சொன்ன உடனே என்கிட்ட எதுவுமே கேட்காம நீங்களே ஒரு முடிவுக்கு வந்து அவருக்கு கல்யாணம் பண்ணி வச்சீங்க. ஆனா நீங்க எனக்கு பண்ணின நல்ல விஷயம் அவருக்கு என்ன கல்யாணம் பண்ணி வச்சதுதான். ஆனா அதுலயும் இப்படி ஒரு பொய் சொல்லியிருக்கீங்க. எனக்கு தாயாகிற தகுதி இருக்குன்னு அவருக்கு தெரிஞ்சா என் வாழ்க்கை என்ன ஆகுறது? இப்ப ஏதோ அன்பு காட்டுற அவர் என்னை வெளியே அனுப்பிடுவாரு. ருத்ரேஷி, நான் வேணும்னு செய்யல, எனக்கு வேற வழி தெரியலம்மா. என்ன வேற வழி தெரியல? உனக்கு தெரியாத விஷயம் இன்னும் இருக்குமா? ஐயோ, இன்னும் எத்தனை பொய் எல்லாம் சொல்லியிருக்கீங்க. ஏற்கனவே என்ன பணத்துக்கு வித்துட்டீங்க. அதை விட பெரிய விஷயம் என்ன இருக்க போகுது? உன்னை நான் பணத்துக்காக விக்கலம்மா. உன் தங்கச்சி உயிரை காப்பாத்த வேற வழி தெரியல, அதான் இப்படி பண்ண. இது அடுத்த பொய்யா? நீ நான் சொல்றத நம்ப மாட்ட. இரு வர. பழனி உள்ளே சென்று ஒரு சில பேப்பர்ஸை எடுத்து வந்து அவளிடம் கொடுத்தார். அதை பார்க்க பார்க்க ருத்ரேஷி விழியிலிருந்து கண்ணீர் வந்தது. விரதங்கள் கலைந்தன தேவி. அத்தியாயம் 33. வானம் கூட அவளுடைய குழப்பத்தை நினைத்து குழம்பியதோ என்னவோ. வானம் ஒரே மேகமூட்டத்துடனே இருந்தது. அந்த சாலையில் கார் சென்று கொண்டிருந்தது. ருத்ரேஷி நடைபாதை மேல் ஏதோ பித்து பிடித்தவள் போல நடந்து கொண்டிருந்தாள். அவள் தந்தை வீட்டில் அவர் கொடுத்த பேப்பர்ஸை பார்த்தவள் அங்கே பேசாமல் எழுந்து வெளியே வந்தவள் இப்பொழுது எங்கே நடக்கிறோம் என்று தெரியாமல் கால் போன போக்கில் சென்று கொண்டிருக்கிறாள். அவளால் எதையுமே ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. பழனி கொடுத்த பேப்பரில் ஷர்வானிக்கு ஆபரேஷன் செய்த ரசீதெல்லாம் இருந்தது. அதை பார்த்தவள் பழனியை பார்க்க, உன் பாப்பாவுக்கு மூளையில கட்டி, அதை கொண்டு போய் காட்டினா ஆபரேஷன் பண்ண சொன்னாங்க. அதுக்கு ஏத்த காசு என்கிட்ட இல்லம்மா. அதான் அவரிடமிருந்து பணம் வாங்கினேன். அன்னைக்கு அங்க வந்தது கூட உன்கிட்ட இதை பத்தி சொல்லத்தான். இவளை காப்பாத்த நான் வேற என்ன பண்ண முடியும்? அப்போ நான் உன் வாழ்க்கையை பார்த்திருந்தா இதோ இவ உயிரோடு இருந்திருக்க மாட்டா. அதான் உனக்கு குழந்தை பிறக்காதுன்னு பொய் சொன்னேன். அவர் பக்கம் நியாயம் இருப்பது போல சொல்லிவிட்டார். ருத்ரேஷி எதுவும் சொல்லாமல் அந்த நடைபாதையில் நடந்து கொண்டிருந்தாள். அவளுக்கென்றே மேகம் கூட மழை தூவ ஆரம்பித்திருந்தது. இங்கே வீட்டில் ருத்ரேஷி இல்லாமல் ஆறுவை பார்கவியால் சுத்தமாக சமாளிக்கவே முடியவில்லை. ஏதோ அவனை தாளாட்டி சீராட்டி தூங்க வைத்து விட்டாள். தன் அண்ணாவுக்கு அழைப்பு விடுத்தாள். சொல்லு பார்கவி. அண்ணா, அண்ணி எப்ப வருவாங்க? ஏன் இன்னும் வீட்டுக்கு வரலையா? இல்லண்ணா. சரி, நீ ஆர்வ பாத்துக்கோ, நான் அவளை அழைச்சிட்டு வரேன். சரி அண்ணா. அவள் அழைப்பை துண்டித்தாள். ஆதித்யா மீதி இருந்த வேலையை திருத்தலையில் கட்டிவிட்டு சென்றான். ருத்ரேஷி எங்கோ சென்று கொண்டிருந்தவள் இப்பொழுது அங்கே இருந்த நடைபாதை கல் திட்டில் அமர்ந்தாள்.
அவளுக்கு இப்போ என்ன செய்வதென்றே தெரியவில்லை. ஆதித்யா அவளுக்கு குழந்தை பிறக்க வாய்ப்பில்லை என்றுதான் திருமணம் செய்து கொண்டான். இப்போ அது உண்மை இல்லை, பொய் என்று தெரிந்தால் வாழ்வே போய்விடும். அவன்தான் கூறினானே, அந்த ஒரு தகுதி உனக்கு இருந்திருந்தால் இந்நேரம் என் மனைவியாக நீ இருந்திருக்க மாட்டாய் என்று. அதை கேட்டுதான் அவளுக்கு இதயம் வலித்தது. அதே கோபத்தில் வீட்டிற்கு வந்தால் அவளுடைய அனைத்திற்கும் ஏற்ற காரணத்தை வைத்துக் கொண்டிருக்கிறார் அப்பா. இங்கே தன் தங்கை நிலை கேட்டு அவளால் எதுவும் பேச முடியவில்லை. இனி பேசி மட்டும் என்ன ஆகப் போகிறது? எல்லாமே வீண்தான். இந்த உண்மையை கூறிவிடலாம் என்று நினைத்தாள். அதை அறிந்தவுடன் ஆதித்யா எப்படி நடந்து கொள்வான் என்று அவளுக்கு தெரியவில்லை. இதெல்லாம் சேர்த்து அவளை குழப்பிக் கொண்டிருந்தது. பெண் அவள் கொட்டும் மழையில் தன் தலைக்கு கை கொடுத்து அமர்ந்திருந்தாள். ஆனால் மன உறுதி எடுத்துக்கொண்டாள். இந்த உண்மையை இன்று கண்டிப்பாக கூறியே ஆக வேண்டும் என்று. கணவன் மனைவி உறவில் ஒளிவு மறைவு என்பது இருக்கக்கூடாது. அதே போல்தான் இந்த பொய்யும். இது இவள் கூறி அதன் மூலம் வரும் கோபத்தை விட வேறு ஒருவர் கூறி வரும் கோபம் இன்னும் அதிகம். அதனால் ஒரு முடிவு எடுத்தாள். எப்படியாவது இதை ஆதித்யாவிடம் கூறிவிட வேண்டும் என்று. பெண் அவள் யோசனையில் இருந்தவளுக்கு தெரியவில்லை அவள் அருகே ஆதித்யா நிற்பது. ருத்ரா, தன்னவன் குரல் கேட்டு நிமிர்ந்தாள். என்னங்க? ஏய், அழுறியாடி? அதெல்லாம் இல்ல, மழை வருதில்ல, அதான் கண்ணு அழுத மாதிரி இருக்கு. எப்படி, கொடையை தாண்டி மழை வருதா என்ன? ஆதித்யா அவளை பார்த்தபடி கேட்க அப்பொழுதுதான் பெண் அவள் மேலே பார்த்தாள். ஆதித்யா அவள் மழையில் நனையாமல் இருக்க கொடை பிடித்திருப்பதை. ருத்ரா, ஏன் இங்க உட்கார்ந்துருக்க? அதெல்லாம் எதுவும் இல்ல, நீங்க வாங்க, வீட்டுக்கு போலாம். ஏய் சொல்லுடி, என்னாச்சு? எனக்கு எதுவும் இல்ல, வாங்க போலாம். முதல்ல வீட்டுக்கு போய் பேசலாம், வாங்க. ஏதோ சொல்ற. ஆதித்யா ருத்ரேஷி இருவரும் காரில் ஏறினர். ருத்ரா, என்ன ஆச்சு சொல்லு. எதுவும் இல்லைங்க. ஏண்டி, நீ இப்படி அழத்தான் உன் அப்பா வீட்டுக்கு போனியா? அப்படிலாம் இல்ல. அப்புறம் ஏன் அழுற? அதை விடுங்க. எதை விடுங்க? நீ இப்படி அழவாடி நான் இருக்க? லூசு, கொற்ற மழையில தனியா பைத்தியக்காரி மாதிரி உட்கார்ந்துருக்க. நீ வீட்டுக்கு வரலன்னு பார்கவி சொன்ன உடனே நான் எப்படி பயந்துட்டேன் தெரியுமாடி? ஆனா நீ இங்க உட்கார்ந்துட்டு இருக்க. உனக்கு என்ன பத்திய கவலை ஏதாவது இருக்காடி? ருத்ரேஷி அமைதியாகவே இருந்தாள். ருத்ரா, நான் உன்கிட்ட தான் பேசுறேன். அவள் பக்கம் பார்த்து கத்தினான். பெண் அவள் தன்னவன் வெளி பார்த்தவள் அவன் இதழில் முத்தம் வைத்தாள். ஒரு நிமிடம்தான். இதுக்கு மேல எதுவும் கேட்காதீங்க, வீட்டுக்கு போய் பேசலாம் அவள் கூற, ஆதித்யா அதன் பிறகு எதுவுமே சொல்லவில்லை. கார் வீட்டு வாசல் முன்னே நின்றது. ருத்ரேஷி ஆதித்யா இருவரும் வீட்டின் உள்ளே நுழைய அங்கே நின்றிருந்த அவர்களை பார்க்க ஆதித்யாவின் முகம் கோபத்தில் சிவந்தது. ருத்ரேஷி தலையில் அடித்துக் கொண்டாள். அதற்குள் இன்னொரு பிரச்சனையா என்று. விரதங்கள் கலைந்தன தேவி. அத்தியாயம் 34. அங்கே நின்றிருந்த அவர்களை பார்க்க ஆதித்யா முகம் கோபத்தில் சிவந்தது. ருத்ரேஷி தலையில் அடித்துக் கொண்டாள். அதற்குள் இன்னொரு பிரச்சனையா என்று. அப்புறம் அங்கே நின்றது யார்? நம் மல்லிகாவும் ஷாலினியும் தான். இதில் பார்கவி கொஞ்சம் பயத்தோடு நின்றிருந்தாள். இருக்காதா பின்ன? ஆறுவை கேட்டுதானே ஷாலினி வந்தாள். ருத்ரேஷி நேராக சென்றவள் தன் மகனை வாங்கி கொண்டாள். ஆதித்யா உள்ளே வந்தான். ஹாய் ஆதித்யா. அவள் அழைக்க ஒரு அடி அவள் கன்னத்தில் இடியாக விழுந்தது. பேர் சொன்னா வாயை உடைச்சிடுவேன். முதல்ல எதுக்கு இங்க வந்த? என் பையனை அழைச்சிட்டு போக வந்த. யாரு உன் பையன்? ஆதிரூபன் என் பையன். அதான் அவனுக்கும் உனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு எழுதி கொடுத்துட்டியே, அப்புறம் என்ன? இங்க இருந்து போ. இல்ல, நான் போக மாட்டேன். எனக்கு என் பையன் வேணும். இதோ இந்தா கோர்ட் ஆர்டர். ஷாலினி அந்த பேப்பரை அவனிடம் கொடுக்க அவள் குழந்தை வேண்டும் என்று கேஸ் போட்டிருப்பது தெரிந்தது. அத்தோடு மட்டும் இல்லாமல் அந்த வீட்டில் கேஸ் முடிகிற வரைக்கும் தங்கலாம் என்ற விதியும் இருந்தது. அதை பார்த்த ஆதித்யாவுக்கு கோபம் அனலாக வந்தது. ஏய், ஒழுங்கா போயிடு. போக முடியாது. இப்ப போறியா இல்லையா? ஆதித்யா அவளை அடிக்க போக ருத்ரேஷி அவனை தடுத்தாள். என்ன பண்றீங்க? இவ ஒரு ஆள்னு பேசிட்டு. ஏய், என்ன கேஸ் போட்டிருக்கீங்க? அத அங்க வந்து பாத்துக்கிறோம். அப்புறம் இந்த வீட்டுல தங்கணுமா? அதோ சமையல்காரங்க அறை இருக்கு, அங்க இரு. இங்கெல்லாம் வரக்கூடாது. ஏய், நான் யார் தெரியுமா? நான் பிச்சை போட்ட இடத்துல தாண்டி நீ வாழ்ந்துட்டு இருக்க. ஷாலினி கூற அவளை அடித்தே விட்டாள் ருத்ரேஷி. நீ எல்லாம் ஒரு பொம்பளை. இப்ப நான் போட்ட பிச்சையாலதான் நிக்கிற. இதே இவர் திரும்பி அடிச்சிருந்தா இந்நேரம் போயிட்டு விழுந்திருப்ப. அதான் முன்னாடியே போயிட்டியே, அப்புறம் எதுக்கு திரும்பி வந்த? இதுல எனக்கு உரிமை இருக்கு. என்ன உரிமை இருக்கு? நான் தான் ஆதித்யாவோட முதல் மனைவி. ஓ, அதுக்கு இப்ப என்ன, கவர்னர் கையில அவார்டா தர சொல்லணுமா? ஆள் வளர்ந்த அளவுக்கு அறிவு இருக்கா உனக்கு? பார்த்துட்டு தானே இருக்க.
நாங்க உள்ள வந்தத. நல்ல மூட்ல வந்தேன். நடுவுல வந்து கெடுத்து விட்டுட்டா. வடிவம்மா, சொல்லு பாப்பா. இவளை இழுத்துட்டு போய் அந்த வேலைக்காரங்க அறையில தங்க வைங்க. சரி பாப்பா. வடிவு அவள் அருகே வந்தவள் அந்த பெட்டியை தூக்கி கொண்டு சென்றாள். ருத்ரேஷி அங்கே இருந்த மல்லிகாவை பார்த்தாள். வந்த வேலை முடிஞ்சது இல்லையா? நீங்க போலாம். இன்னும் ஏன் என் வீட்டுல நின்னுட்டு இருக்கீங்க? எது? ஓ வீடா? மல்லிகா கத்த, ஆரு பாதி தூக்கத்தில் இருந்தவன் இப்பொழுது சினுங்க. கவி, இந்தா தம்பி அழைச்சிட்டு போய் படுக்க வை, நான் வர்றேன். சின்னத்த, இது என் வீடு. உங்க பையனே நான் சொன்னாதான் இங்க இருக்க முடியும். சோ நீங்க வீட்டுக்கு கிளம்புங்க. ருத்ரேஷி முகத்தில் அடித்தார் போல கூறிவிட்டாள். ஆதித்யா அங்கே நடப்பதை வேடிக்கை பார்த்து உள்ளுக்குள் சந்தோஷப்பட்டு கொண்டான். இப்பொழுது ருத்ரேஷியின் பார்வை தன் அவனை தான் பார்த்தது. அவனை அறைக்கு வரும்படி சைகை செய்தாள். அவனும் அவளுடன் அறைக்கு சென்றான். முன்னே சென்றவள் கையை குறுக்கே கட்டிக்கொண்டு அவன் எதிரே திரும்பி நின்றாள். என்ன ருத்ரா இப்படி பாக்குற? நீங்க என்ன உங்க பழைய பொண்டாட்டிய பார்த்த உடனே கை தானா அடிக்க போகுது? இதெல்லாம் ரொம்ப தப்பு. எது தப்பு? இப்படி ஒரு பொண்ணை தொடுறது. ஹலோ மிஸ்டர் ஆதி, இங்க பாருங்க. அவனை தன் வெளி பார்க்க வைத்தவள், நான் சொல்றத நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. அவளை அடிக்க கூட உங்க கை தூக்க கூடாது. அவளுக்குன்னு மட்டும் இல்ல, இனி எல்லா பெண்களுக்கும் அப்படிதான், புரியுதா? ருத்ரா, பொசசிவாரியா என்ன? தெரியுதுல்ல, அதுக்கேப்ப நடந்துக்கணும். வீட்டுல நான் ஒருத்தி இருக்கேன், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க, சரியா? ஆதித்யா தலை அசைத்தான். நான் போயிட்டு ட்ரெஸ் மாத்திட்டு வரேன், உங்க பையனை பாத்துக்கோங்க, எழுந்துட போறான். பெண்ணவள் நகர்ந்து செல்ல அவள் கையை பிடித்தான். என்ன? ஒன்னும் இல்ல என்றவன் அவள் இதழில் முத்தம் வைத்தான். விரதங்கள் கலைந்தன தேவி. அத்தியாயம் 35. இளஞ்சூரியன் தன் கதிர்களை மெல்ல அறையினுள்ளே வீச ஆதித்யா கண் விழித்து பார்க்க சோஃபாவில் படுத்திருக்கும் தன்னவளை பார்த்தான். அவன் அவளை மேலிருந்து கீழ்வரை ஆசையாக பார்த்தான். அவனுடைய நினைவு இரவு நடந்ததை நினைத்து பார்த்தது. இரவு சாப்பிட்டு விட்டு ஆதித்யா மேலே வர ஆருவை தாளாட்டி கொண்டிருந்தாள் ருத்ரேஷி. ருத்ரா, என்ன சொல்லுங்க. ஆரு தூங்கிட்டானா? இல்ல, ஏன் கேக்குறீங்க? உன்கிட்ட பேசணும். என்ன பேசணும்? யார பத்தி பேசணும்? வேற யாரு, நம்ம பத்தி தான் பேசணும். அவளை தன் கை வளைவிற்குள் கொண்டு வந்தான். அவள் கையில் இருந்த ஆரு அவன் நெஞ்சில் முட்டி கொண்டிருந்தான். தன் தந்தையை பார்த்து சிரித்தான். ருத்ரா, என்ன விஷயம், அத சொல்லுங்க. ஏன் என் பேரை ஏலம் போட்டுட்டு இருக்கீங்க? ஏண்டி எதுக்கு எடுத்தாலும் கோச்சுக்கிற? நான் கோச்சிக்கிறேன். நீங்க கூட தான் அன்னைக்கு கடையில கோச்சுக்கிட்டீங்க. அன்னைக்கு நீ சொன்ன வார்த்தை தப்பு, அதான் கோச்சுக்கிட்டேன். அப்ப நான் கோச்சுக்கிட்டா என்ன தப்பு? உங்க முதல் மனைவி இங்க திரும்ப உறவு கொண்டாட வந்துட்டா, அந்த கடுப்பு, அப்புறம் இந்த வயிற்றுச்சல் எல்லாம் இருக்கும் தானே. நானும் அவளை இங்க தங்க சொன்னேன், நீ தானே அவளை இங்க இருக்க சொன்ன. ஆமா சொன்னேன். ஏன் தெரியுமா? இனி என் இடத்துக்கு வர அவ நினைக்கவே கூடாது, அதான் சொன்னேன். எனக்கு புரியல. உங்களுக்கு நார்மலா எது சொன்னாலும் புரியாது. இந்தா உங்க பையனை தூக்கிட்டு போய் தொட்டில போடுங்க, நான் கீழே போயிட்டு பால் எடுத்துட்டு வரேன். அது என்ன, சண்டை வந்தா மட்டும் ஏன் பையன்? அதெல்லாம் அப்படிதான், ஒழுங்கா அவனை படுக்க வைங்க. ருத்ரேஷி கீழே வந்தவள் எல்லா விளக்குகளையும் அணைத்து விட்டு பாலோடு மேலே சென்றாள். தன் அரை கதவை தாளிட்டு திரும்பி அவளை பின்பக்கமாக அணைத்து கொண்டான். என்ன பண்றீங்க? பார்த்தா தெரியல? பார்த்தா தெரியுது, ஆனா என்ன திடீர்னு? நீதானே சொன்ன உன் இடத்துக்கு யாரும் வரக்கூடாதுன்னு. ஆமா சொன்னேன். சொன்னது மட்டும் இல்ல, யாரையும் வரவும் விட மாட்டேன். ஓ, என்ன ஓ? நீ இதெல்லாம் இத்தனை நாளா சொல்லவே இல்ல. என்ன உனக்கு பிடிக்குமாடி? நீங்க கூட தான் நிறைய விஷயம் சொல்லவே இல்ல. அதுக்காக தாலி கட்டிய புருஷனை இன்னொருத்திக்கு விட்டு கொடுக்க முடியுமா என்ன? உங்க முகத்தை பார்க்கலனாலும் நீங்க என் புருஷன், எப்படி பிடிக்காம போகும்? ருத்ரா, நான் உன்கிட்ட ஒண்ணு கேட்பேன், உண்மையை சொல்லணும். கேளுங்க. நான் ஒருவேளை ஏழையா இருந்து பணம் பதவி எதுவும் இல்லாம பார்க்க வயசான மாதிரி இருந்தா கூட நீ இப்படிதான் நடந்துக்குவியா? அவளிடம் வார்த்தை வரவே இல்லை. ருத்ரா, உன்கிட்டதான் கேட்டேன், சொல்லு. என்கிட்ட பணம் இல்லாம இருந்தா என்னை ஏத்துக்கொண்டிருப்பியா? கொஞ்சம் என் முன்னாடி வாங்களேன். எதுக்குடி? கேள்வி கேட்காம வாங்க. ஆதித்யா அவள் முன்னே வந்து நின்றான். அவள் கையில் பால் கிளாஸை அவனிடம் கொடுத்து விட்டு ஆதித்யாவின் கன்னத்தில் ஓங்கி ஒரு அறை வைத்தாள். எதுக்குடி அடிச்ச? என்ன பார்த்தா எப்படி இருக்கு? பணத்தை பார்த்த உடனே மனச கொடுக்கறவ மாதிரி இருக்கா, இல்ல இந்த பதவி பின்னாடி ஓடுற ஆள் மாதிரி தெரியுதா? எந்த பெண்ணுக்கும் தன்னோட புருஷன் வெளி தோற்றத்தில் அழகா இருக்கிறத விட உள்ள அழகா இருக்கணும்னு தான் நினைப்பா. அதே மாதிரி நீங்க பணக்காரரா இல்லாம இருந்து என்ன கல்யாணம் பண்ணி இருந்தா
இங்க நடக்கிற ரொமான்ஸ் ஒரே கைத்து கட்டல்ல முடிஞ்சிருக்கும். மூஞ்ச பாரு. உனக்கு எப்பவும் என்னோட ஃபீலிங்ஸ் புரியவே புரியாது. இனி புரியவும் வேண்டாம். அப்ப இன்னைக்கு கொடுத்த முத்தம், அப்புறம் கட்டி பிடிச்சது எல்லாம் இந்த உணர்வை உள்ள வச்சுக்கிட்டு தான் நடந்தது. ரொம்ப சந்தோஷம். நான் ஆருவுக்கு மட்டும் தேவையானவளாவே இருக்கேன். நீங்க இனி என்கிட்ட இருந்து எதுவுமே எதிர்பார்க்க கூடாது சொல்லிட்டேன். ருத்ரா, வேண்டாம், இனி எதுவும் சொல்லாதீங்க, என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. அவன் கையில் இருந்த பாலை வாங்கி டேபிள் மேல் வைத்தவள் அங்கே இருந்த சோஃபாவில் படுத்துக்கொண்டாள். ஆதித்யா அதை நினைத்து பெருமூச்சொன்று விட்டவன் எப்பவும் போல உடற்பயிற்சி செய்ய சென்று விட்டான். விரதங்கள் கலைந்தன தேவி. அத்தியாயம் 36. எப்பொழுதும் போலதான் அந்த நாளும் அவளுக்கு விடிந்தது. ருத்ரேஷி குளித்துவிட்டு வெளியே வந்தவள் தன் மகனை நெஞ்சோடு அணைத்து அவனை கீழே தூக்கி கொண்டு வந்தாள். அங்கே பார்கவி அமர்ந்திருந்தாள். கவி, சொல்லுங்க அண்ணி. வடிவம்மா வந்துட்டாங்களா? ஓ, வந்துட்டாங்க. அப்ப அவங்க கிட்ட சொல்லி உங்க அண்ணாக்கு காஃபி எடுத்துட்டு போக சொல்லு. நான் ஆருவை குளிக்க வச்சுட்டு வரேன். அண்ணி, வழக்கமா நீங்க தானே எடுத்துட்டு போவீங்க. அது வழக்கமா, இப்போ இல்ல. அவங்கள எடுத்துட்டு போ சொல்லு. இல்ல நீ எடுத்துட்டு போ. நானே எடுத்துட்டு போறேன். உன் இஷ்டம். ருத்ரேஷி பின்பக்க தோட்டத்தில் அமர்ந்தவள் வெதுவெதுப்பான நீரில் ஆருவை குளிக்க வைத்தாள். அவளுடன் வடிவு இருந்தாள். பார்கவி தன் அண்ணனுக்கு காஃபி கொண்டு வந்து கொடுத்தாள். அண்ணா, காஃபி. எல்லாம் எதிர்பார்த்ததுதான் என்று. பார்கவி, உன் அண்ணி எங்க? நீ எடுத்துட்டு வர? அவங்க ஆருவை குளிக்க வைக்கிறாங்க, அதான் நான் எடுத்துட்டு வந்தேன். பார்கவி, உனக்கு எக்ஸாம் எப்ப முடியுது? இன்னும் 2 எக்ஸாம் இருக்கண்ணா. ஏன் கேக்குறீங்க? சும்மாதான். சரி, இந்த காஃபியை கீழே எடுத்துட்டு போ. ஏன் அண்ணா? எனக்கு வேண்டாம், நீ எடுத்துட்டு போ. பார்கவி காஃபியை எடுத்துக்கொண்டு கீழே சென்றாள். இங்கே ஷாலினி தூக்கத்தில் இருந்து எழுந்தவள் கண்ணில் ருத்ரேஷி தான் பட்டாள். அவள் கையில் ஆரு சிரித்து விளையாடி கொண்டிருந்ததை பார்க்க அவளுக்கு ஏக்கமாகத்தான் இருந்தது. அண்ணி, அண்ணி. ஏ கவி, எதுக்குடி கத்திட்டு வர? உங்க புருஷன் காஃபி வேண்டான்னு சொல்லிட்டார், அத சொல்லத்தான் வந்தேன். அது என்ன ஏன் புருஷன்? உனக்கு அண்ணன் இல்லையா? எனக்கு அண்ணன். அப்புறம் என்ன? இந்த ஓவர் பேச்செல்லாம் வேண்டாம். இந்தா ஆருவ பிடி, நான் போயிட்டு சமையல் வேலையை பாக்குறேன். பார்கவி அவனை கையில் வைத்துக்கொண்டு சோஃபாவில் அமர்ந்து கொண்டாள். ருத்ரேஷி சமையல் வேலையை முடித்துவிட்டு சோஃபாவில் வந்து அமர்ந்தாள். என்ன அண்ணி, சமையல் எல்லாம் பலமா? ஏண்டி எப்ப பாரு சோறு சோறுன்னு சொல்ற? வேற என்ன பண்றது? எனக்கு அதை விட்டா வேற யார் இருக்கா? எனக்கு சோறு, அதுக்கு நான். கவி, என் வாழ்க்கையில இப்படி ஒரு டயலாக கேட்டதே இல்ல. எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் சரி, நீ ஒரு மாம்பழ ஜூஸ் குடிச்சு அதை அப்படியே மறந்துடுறடி. எப்படிடி? அதெல்லாம் அப்படிதான் நீ. உங்க வீட்டுல எல்லாரும் ஒரு தனி ரகமா இருக்கீங்க. வில்லியான அம்மா, அடங்காத அண்ணன், சோத்து மாடு தங்கச்சி. ஆமா, இது சொல்ற அழுமூஞ்சி அண்ணி. கவி, அண்ணி சும்மா சொன்ன, உடனே கோபிச்சுக்காதீங்க. நான் கோச்சிக்கிட்டு என்ன பண்ண போறேன்? வடிவு, ஒரு காஃபி வேணும். யார் இந்த புதுக்குரல் என்று இருவரும் வாசலை பார்க்க அங்கே ஷாலினி தான் நின்றிருந்தாள். இருவரும் அவளைத்தான் பார்த்தனர். வடிவு, ஒரு காஃபி வேணும். வேலைக்காரிக்கெல்லாம் காஃபி இங்க இல்ல. வடிவு கூற, அண்ணி செம்ம கலாய். பார்கவி ருத்ரேஷி இருவரும் சிரித்தனர். ஏய், என்ன சிரிப்பு? எங்க வாய் நாங்க சிரிக்கிறோம், உனக்கு என்ன? பார்கவி கூற, ஓ வாய் தான், பட் என்ன பார்த்து சிரிக்க கூடாது, புரியுதா? அண்ணி, நேத்து அடிச்ச மாதிரி 2 போட்டு வெளியே அனுப்புங்க. இவளோட தொல்லை தாங்க முடியல. அவ்வளவுதானே, இதோ பாரு. ருத்ரேஷி அவளை மேலிருந்து கீழ் வரை பார்த்தவள். ஏண்டி, உனக்கு எத்தனை முறை அடி வாங்கினாலும் வெக்கம் மானம் இதெல்லாம் இருக்காதா? எதுக்கு நீங்க வர? போயேன். நான் ஏன் போனோம்? இந்த வீட்டுல இருக்க எனக்கு உரிமை இருக்கு. என்ன உரிமை இருக்கு? நான் தான் அவரோட முதல் மனைவி. அதான் இப்போ இல்லையே, அப்புறம் என்ன? ஒழுங்கா போயிடுடி. நீ அவனுக்கு வேணும்னா மனைவியா இருக்கலாம். என் பையன், இவனுக்கு எப்பவும் நான் தான் அம்மா. என் பையன் ஆதிரூபன் இங்க இருந்தா அவனோட இருக்கிற உரிமை எனக்கும் இருக்கு. உனக்கு இந்த வீட்லயும் எந்த உரிமையும் இல்ல, என் பையன் மேலயும் எந்த உரிமையும் இல்ல. பொடி. அது எப்படி உன் பையன்? நீயா 10 மாசம் சுமந்து பெத்த? சொல்ல போனா உன்னால தாய்மை அடைய முடியுமான்னே தெரியல. அதுக்கெல்லாம் உன் புருஷன் சரிப்பட்டு வரமாட்டாண்டி. ஷாலினி கூற அவள் கன்னத்தில் ஓங்கி ஒரு அறை விழுந்தது. விரதங்கள் கலைந்தன தேவி. அத்தியாயம் 37. அவள் எதிரே பார்கவிதான் நின்றிருந்தாள். இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசினா உன்னை அப்படியே கழுத்தை நெரிச்சு கொலை பண்ணிடுவேன் சொல்லிட்டேன். ஏதோ உன் மேல கொஞ்சம் இறக்கப்பட்டதுனால வாயை மூடிட்டு இருந்தேன். ஆனா நீ ஓவரா பேசுற. என் அண்ணிய பார்த்து இப்படி பேசாத. அவங்க உன்ன மாதிரி பணத்துக்காக கல்யாணம் பண்ண பொண்ணு இல்ல. நிஜமாவே என் அண்ணாவை நேசிக்கிறாங்க. உன்ன மாதிரி இல்ல. நீயே ஒரு கேவலமான ஜென்மம். நீ எல்லாம் என் அண்ணியையும் என் அண்ணாவையும் சொல்ல வந்துட்டியா? ஆளை பாரு.
பார்கவி அவள் கன்னத்தில் இன்னொரு அறை விட்டாள். ஏய் கவி, விடு. நீங்க சும்மா இருங்க அண்ணி. இந்த மாதிரி இருக்கிற இவளுக்கு எல்லாம் நல்லா அடி கொடுக்கணும். அதை விட்டுட்டு இந்த ஜென்மத்தை எல்லாம் பேசுறதுக்கு விட்டா நமக்கு தான் அது ஆபத்து. ஏய், ஒழுங்கா வெளியில போ. அந்த தோட்டத்து வீட்டோட மட்டும்தான் இருக்கணும். இங்க வர்ற வேலை எல்லாம் இருக்கக்கூடாது. காட்ஸ். சொல்லுங்க பாப்பா. அண்ணா, இனி இவ அந்த வீட்டுக்கு வரவே கூடாது. அப்படி வந்தா நீங்களே கழுத்தை பிடிச்சு வெளியே அனுப்பிடுங்க. பார்கவி கூறிவிட்டு ருத்ரேஷியின் கையை பிடித்தவள் டைனிங் டேபிளில் வந்து அமர்ந்து கொண்டாள். வடிவம்மா. சொல்லுங்க பாப்பா. சாப்பாடு எடுத்து வைங்க, ரொம்ப பசிக்குது. பார்கவி இப்போது நார்மல் ஆகிவிட்டாள். அவளையே தான் பார்த்து கொண்டிருந்தாள். அண்ணி, எதுக்கு என்னையே பார்த்துட்டு இருக்கீங்க? இல்ல, உனக்கு என்ன பிடிக்குமாடி? இதெல்லாம் ஒரு கேள்வியா அண்ணி? உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன் தெரியுமா? ஏண்டி? ஏன்னா நீங்க தான் ஒரு நாளைக்கு 3 விதமா ஜூஸ் போட்டு தர்றீங்க. எவ்வளவு நல்ல குணம் கொண்ட என் அண்ணிய யாருக்கு தான் பிடிக்காது? ருத்ரேஷி அவளுடைய கன்னத்தை கிள்ளினாள். அப்பொழுது ஆதித்யா இருவர் முன் வந்து நிற்க அவனை பார்த்தவள், இந்த வீட்ல என்ன பிடிக்காம பிடிச்சது போல நடிக்கிறவங்க கூட இருக்காங்கடி. அப்படியா? அது யார் அண்ணி? அதெல்லாம் புரிய வேண்டியவங்களுக்கு புரிஞ்சா போதும். நீ சாப்பிடு. நான் ஆருக்கு பால் கொடுத்துட்டு தூங்க வச்சுட்டு வரேன். இங்கேயே பால் கொடுக்கலாமே அண்ணி? ஒரு சில முகராசி சரியில்லை, அதனால நான் போறேன். ருத்ரேஷி அவனை தூக்கி கொண்டு சென்று விட்டாள். போகும் அவளை தான் பார்த்து கொண்டிருந்தான். அண்ணா உட்காரு. ஆமா, என்னாச்சு பார்கவி? எதுவும் ஆலையண்ணா. நீ கூட உன் அண்ணி கூட சேர்ந்து என்கிட்ட பொய் சொல்ல கத்துக்கிட்டியா? அப்படியெல்லாம் இல்லண்ணா. காலையிலேயே உன்கிட்ட சொல்லி உன் மூடைய ஸ்பாயில் பண்ணணும்னு தான் சொல்லல. இப்ப சொல்லு, என்ன நடந்தது? பார்கவி ஷாலினி கூறியதை கூறினாள். நீ எதுவும் பெருசா யோசிக்காத அண்ணா. நான் அவளை அடிச்சு அனுப்பிட்டேன். திரும்ப இந்த மாதிரி நடக்காது. அவளை காட்ஸ் உள்ள விடவும் மாட்டாங்க. தம்பி, சப்பாத்தியா இல்ல இட்லியா? எனக்கு எதுவும் வேண்டாம், நான் ஆபீஸ் கிளம்புறேன். அண்ணா சாப்பிடு. நீ சாப்பிடு பார்கவி, நான் ஆபீஸ் போறேன். ஆதித்யா வெளியே வந்தவன் தன் காரை எடுத்தான். அவன் கேட்டை அடைய அதை திறக்காமல் அப்படியே நின்றார் அவர். ஆதித்யா கார் ஹாரனை அடித்தான். ஆனால் அதெல்லாம் கேட்டும் கேட்காதது போல நின்றிருந்தார். டே, நான் எவ்வளவு நேரமா ஹார்ன் அடிக்கிறேன், ஏன் கேட்டை திறக்காம அப்படியே நிக்கிற? சாரி பாஸ். என்ன சாரி? கேட்ட துற. அது முடியாது பாஸ். என்னது முடியாதா? ஆதித்யா கீழே இறங்கி வந்தவன், உனக்கு எவ்வளவு தைரியம் என் பேச்சை கேட்காம இப்படி இருக்க? ஆதித்யாவுக்கு கோபம் வந்தது. பாஸ், கேட்டை திறக்க கூடாதுன்னு சொல்லி இருக்காங்க. யார் சொன்னா? இந்த வீட்டு முதலாளி அம்மா தான். அந்த அம்மா யாரு? அதோ நிக்கிறாங்களே. அவன் அதை கூறிவிட்டு கீழே குனிந்து கொள்ள ஆதித்யா எதிரே பார்க்க ருத்ரேஷி தான் கையை கட்டி கொண்டு அவள் அரை பால்கனியில் நின்றிருந்தாள். அவளை பார்க்க அவனுக்கு என்னமோ அவள் எட்டாத தூரத்தில் இருப்பது போலத்தான் இருந்தது. அவனை கை அசைவில் மேலே வர சொன்னாள். இவளுக்கு இருக்கிற கொழுப்பு பாத்தியா? யாருக்கும் அடங்காத என்னையே கை அசைவுல கூப்பிடுறா. ஆதித்யா அவளை முறைத்து விட்டு உள்ளே சென்றான். வெளியே சென்ற தன் அண்ணன் வேகமாக அவன் அறைக்கு செல்வதை பார்த்தாள். அவளுக்கு சந்தோஷம்தான், அவனை அடக்க ஒருவர் வந்து விட்டார் என்று. அதே சந்தோஷத்தில் சப்பாத்தியை சாப்பிட்டுக் கொண்டிருந்தாள் பார்கவி. விரதங்கள் கலைந்தன தேவி. அத்தியாயம் 38. வேகமாக வீட்டினுள்ளே வந்தவன் அரை கதவை கோபத்தோடு திறக்க ஆரு அதன் சத்தத்தில் சினுங்கினான். ஆதித்யா தன் மகனை கருத்தில் கொண்டு வாயை ஒரு 2 நிமிடம் மூடிக்கொண்டான். ருத்ரேஷி அவனை தொட்டிலில் படுக்க வைத்துவிட்டு அவன் எதிரே வந்து நின்றாள். ருத்ரேஷி அவனை விட உயரம் குறைவுதான். நேராக நின்றாலே அவன் நெஞ்சோடு ஒட்டும் அளவுதான் இருப்பாள். அவளை ஆள பார்த்தவன், எதுக்குடி இப்படி பண்ற? அதே கோப வார்த்தை. குரல் அதிகமாக வர தன் கையை வைத்து, கொஞ்சம் நீங்க பொறுமையா பேசுங்க. இது உங்க அறையா இருக்கலாம். ஆனா ஆறு தூங்குறான், டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. அவனுக்கு தான் அமைதியாக பேச வராதே. பெண்ணவள் ஹஸ்கி குரலில் பேச அவனுக்கு தான் ஒன்றும் புரியவில்லை. அவளை தன்னோடு இழுத்து வெளியே வந்தவன் பக்கத்து அறைக்கு இழுத்து வந்து நிறுத்தினான். நான் ஆபீஸ் தானே போறேன், ஏன் இப்படி பண்ண? நான் என்ன பண்ண? எதுக்கு கேட்டை திறக்க கூடாதுன்னு சொன்ன? உங்களை யாரு சாப்பிடாம போக சொன்னது? அதுக்கு என்ன? அதுக்கு நீங்க பண்ற வேலைக்கு நான் தான் இந்த வீட்டுல உண்ணாவிரதம் இருக்கணும். ஆனா நானே சாப்பிடுறேன், உங்களுக்கு என்ன? அதை பத்தி உனக்கு என்ன கவலை? நீதான் என்கிட்ட பேசவே இல்லையே. ஏன் பேசல? உங்களால தானே. என்னமோ நான் சண்டை போட்ட மாதிரி சொல்றீங்க. நீங்க தான் சண்டை போட்டது. தேவையில்லாத கேள்வி கேட்டு மனுஷ மனச கஷ்டப்படுத்த வேண்டியது. நான் கோச்சிட்டு போனேன்ல, அதுக்கப்புறம் வந்து சமாதானம் செஞ்சீங்களா? சொல்லுங்க. நீ தானே சொன்ன உனக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லைன்னு. ஓ, நான் அப்படி சொன்னா என்ன அப்படியே விட்டுடுவீங்க.
அப்போ நிஜமாவே உங்களுக்கு நான் தேவையில்லைதான் போல. இது தெரியாமல் லூசு மாதிரி. அடுத்த வார்த்தை வருவதற்குள் ஆதித்யா அவள் செவ்விதழை சிறை பிடித்திருந்தான். அவளுடைய வார்த்தையெல்லாம் அந்த ஒற்றை முத்தத்தில் உள்ளடங்கி போனது. ருத்ரேஷி கண்களில் நீர் வழிந்தது. அதை உணர்ந்தவன் அப்பொழுதுதான் அவளிடமிருந்து தன்னை பிரித்து கொண்டான். ருத்ரேஷி எதுவும் சொல்லாமல் அங்கே தரையில் அமர்ந்து விட்டாள். ருத்ரா, என்னாச்சுடி? அவள் கையை தொட்டான். எதுவும் இல்ல என்று தலையசைத்தாள். அப்புறம் ஏன் அழுற? ஒன்னும் இல்ல. ருத்ரா, சொல்லுடி. நீங்க இப்ப கூட எதுவுமே சொல்லவே இல்ல. அவள் அருகே அமர்ந்தவன் ருத்ரேஷியை தன் நெஞ்சில் சாய்த்து கொண்டான். ருத்ரா, என்ன? நீ எனக்கு வேணும்டி. அந்த ஆதிக்கு மட்டும் இல்ல, இந்த ஆதியும் நீ இருந்தாதான் இருப்பான். நிஜமாவா? என் வார்த்தையில நம்பிக்கை இல்லையாடி? அவன் கண்களை பார்த்தவள். அப்புறம் ஏன் நைட்டு பேசவே இல்ல? நீதான் என்ன அடிச்சுட்டு தூங்க போயிட்டியே, அதான் ரொம்ப கோவமா இருப்ப, அப்புறம் பேசலாம்னு நினைச்சேன். எப்போ? திரும்ப நான் எப்போ வந்து பேசுறேனோ அப்போதானே? அதெல்லாம் இல்லடி. என்ன இல்ல? உங்களை பார்த்தாலே தெரியுது. நான் இப்ப அழைச்சு பேசலன்னா அப்படியே இன்னைக்கு நாளை ஓட்டியிருப்பீங்க. நீங்க என்னதான் மனுஷனோ? அவன் நெஞ்சில் அடித்தாள். ருத்ரா, சாரிடி. எதுக்கு சாரி? ஷாலினி அப்படி சொல்லியிருக்க கூடாது. அவ ஏதோ சொல்லிட்டு போறா, விடுங்க. உன்கிட்ட இப்போ ஒரு உண்மையை சொல்லணும். என்ன சொல்லணும்? ஷாலினி சொன்னதெல்லாம் உண்மைதான். அவ என்ன சொன்னா? ஆதித்யாவின் கழுத்தில் கட்டியிருந்த டையை இழுத்தபடி கேட்க, கொஞ்சம் யோசிச்சு பாரு. அவள் யோசித்தவள் திடீரென்று தன்னவனை பார்த்தாள். ஆதித்யாவின் பார்வை எங்கோ இருந்தது. அடுத்து அவன் கூறிய அனைத்தையும் கேட்ட அவளுக்கு அப்பொழுதுதான் தெரிந்தது ஏன் ஆதித்யா தாய்மை இல்லாத பெண்ணை திருமணம் செய்து கொள்ள விரும்பினான் என்று. அதை கேட்டு ருத்ரேஷி அவனை இன்னும் தான் இறுக பற்றி கொண்டாள். ஆதித்யா அனைத்தையும் கூறிவிட்டு அவளை பார்க்க இரவு தூங்காமல் இருந்தவளுக்கு அவன் நெஞ்சம் படுக்கும் பஞ்சு மெத்தை போல் இருக்க பெண் அவள் தூங்கிவிட்டாள். ஆதித்யா அவள் நெற்றியில் முத்தம் வைத்து அவளை தன்னோடு இறுக அணைத்து கொண்டான். விரதங்கள் கலைந்தன தேவி. அத்தியாயம் 39. ஆருஸ் குரூப்ஸ் ஆஃப் கம்பெனி. திரு கேபினில் அமர்ந்து தன் வேலையை பார்த்து கொண்டிருந்தான். அவனுடைய போன் சினுங்கியது. அழைப்பை ஏற்றவன், ஹலோ திரு. சொல்லு மச்சான். டேய், இன்னைக்கு ஒரு மீட்டிங் இருக்குன்னு சொன்னல, அதை நாளைக்கு மாற்றி வைடா. ஓகே, மாத்திடுறேன். அப்புறம் இன்னைக்கு மட்டும் என்ன டிஸ்டர்ப் பண்ணாத. ஏண்டா, நீதான் சிங்கிள், நானுமா? எனக்கு 1000 வேலை இருக்குடா. வேற என்ன வேலை? ருத்ரேஷி தூங்குவதை பார்ப்பதுதான் அவனுடைய மிகப்பெரிய வேலை. சரிடா அப்பா, நீ உன் வேலையை பாரு. குட் பாய். ஆதித்யா அழைப்பை துண்டித்தான். மே கமின் சார்? எஸ், உள்ள வாங்க. சார், நம்ம ஆதித்யா சாரை பார்க்க ஒரு பொண்ணு வந்திருக்கு. என்ன பொண்ணா? ஆமா சார். யாருன்னு கேட்டீங்களா? கேட்டேன். அவங்க பேர் ஷர்வானி, சாரோட ஒய்ஃபோட தங்கச்சின்னு சொன்னாங்க. அவங்க எதுக்கு இங்க வந்திருக்காங்க? சரி, அந்த பொண்ணை என் கேபினுக்கு வர சொல்லுங்க. ஓகே சார். அந்த பெண் வெளியே சென்று விட்டாள். கொஞ்ச நேரத்தில் உள்ளே வந்தாள் ஷர்வானி. இப்பொழுதுதானே கல்லூரி படித்துக் கொண்டிருக்கிறாள். சார், நான் மாமாவை பார்க்கணும். அதுக்கே ஆஃபீஸ் வந்தீங்க? வீட்லயே பார்த்துருக்கலாமே. அங்க போயிட்டு சொல்லக்கூடிய விஷயம் இல்லை, அதான் அவரை பார்க்க இங்கே வந்தேன். என்ன விஷயம் சொல்லுங்க. மாமா கிட்ட தான் சொல்லணும். அப்போ நீங்க நாளைக்கு தான் வரணும். அவன் வீட்டில் இருக்கான். நாளைக்கு தான் ஆஃபீஸ் வருவான். ஏதாவது முக்கியமான விஷயம்னா என்கிட்ட சொல்லுங்க, நான் சொல்றேன். இல்ல, அவர்கிட்ட தான் சொல்லணும். அப்ப நாளைக்கு வாங்க. தேங்க்ஸ். ஷர்வானி எழுந்து செல்ல, ஒரு நிமிஷம். என்ன சார்? அம்மா, உங்க பேர் என்ன? இவருக்கு தெரியாதான். ஷர்வானி சார். இந்த சாரெல்லாம் வேண்டாம், என் பேர் திரு, அப்படியே கூப்பிடு. அவள் சென்று விட்டாள். என் தங்கச்சிக்கு இவ்வளோ அழகான ஒரு குட்டி தேவதை இருக்காளா? இது தெரியாம போச்சே. திருமுகத்தில் புன்னகை வந்தது. ஒரு முறை அவள் அமர்ந்திருந்த முறையையும் அவள் விழி அலைப்பாய்ந்த விதத்தையும் நினைத்து பார்க்க அவனுக்கே கொஞ்சம் வெக்கம் வந்ததுதான். நல்ல வேளை என் மச்சான் இல்ல, இருந்திருந்தா என்னை அசிங்கப்படுத்தி இருப்பான். இன்னைக்கு ஆபீஸ் வராம இருந்தது எவ்வளோ நல்லதா போச்சு. ஏம்மா ருத்ரேஷி, உனக்கு முதல்ல தேங்க்ஸ்மா. அவன் மானசீகமாக கூற அங்கே ருத்ரேஷி அவனிடம் அடி வாங்கி கன்னத்தில் கை வைத்தபடி அமர்ந்திருந்தாள். அவள் எதிரே ஆதித்யா இன்னொரு அடி கொடுக்கலாமா இல்லை இத்தோடு பாவம் பார்த்து விட்டு விடலாமா என்று யோசனையில் அமர்ந்திருந்தான். எதுக்கு இப்ப அடிச்சீங்க? அப்புறம் நீ கேட்ட கேள்விக்கு அடிக்காம என்ன பண்ணுவாங்க? பேசாம நான் ஆபீஸ் போயிருக்கலாம். ஏன் இவ்வளவு டென்ஷன் ஆகுறீங்க? அப்புறம் ஏய் லூசு, இப்போதானே சொன்னேன் ஆறு எப்படி பிறந்தான்னு. எல்லாத்தையும் கேட்டுட்டு திரும்ப முதல்ல இருந்து ஆரம்பிக்கிற.
உன்கிட்ட இந்த ஆதித்யா கொஞ்சம் அடங்கி போனதுனால நான் எல்லார்ட்டையும் அப்படி இல்ல. இதே இந்த இடத்துல நீ இல்லாம வேற பொண்ணா இருந்திருந்தா என் வீட்டு வாசல கூட தொட முடியாது தெரியுமா? அவளோ தெரியாது என்பது போல தலையசைத்தாள். இப்ப எதுக்கு தலையாட்டுற? தெரியாதுன்னு தலையாட்டினேன். ருத்ரா, நான் இப்பவும் சொல்றேன். உன்கிட்ட இவ்வளவு அடக்கமா பொறுமையா பேசுறேன்னா நீ எவ்வளவு பெரிய பாக்கியசாலி தெரியுமா? உன்கிட்ட இறங்கி வந்தா நான் எல்லா பெண்கள்ட்டையும் இதே மாதிரி பாப்பேங்கிறது ரொம்ப தப்பு. அப்போ நீங்க வேற எந்த பொண்ணுகிட்டயும் பேச மாட்டீங்க. மாட்டேன். அப்புறம் ஏன் என்கிட்ட பேசுறீங்க? அதுவும் இல்லாம இதோ என் இடுப்பை இழுத்து பிடிச்சிட்டு உட்கார்ந்துருக்கீங்க. எல்லா பெண்கள்ட்டையும் இல்லாத ஒண்ணு என்கிட்ட என்ன இருக்கு? அவள் அவனையே பார்க்க, எல்லா பொண்ணும் உன்ன மாதிரி லூஸ் இல்லையே. நைட்டு 12 மணிக்கு ஐஸ்கிரீம் சாப்பிட ஹாஸ்டல் சுவர் ஏறி குதிக்கிறது, அப்புறம் இந்த மழை வரும்போது நடு ரோட்ல போய் நின்று ஆடுறது, இது எல்லாத்தையும் விட யாருக்காவது அடிபட்டுட்டா அப்படியே நீ அன்னை தெரசா மாதிரி உதவி பண்றது. இதோ என்கிட்ட எல்லாரும் பேச பயப்படும் போது கையை நீட்டி உன் குண்டு கண்ணை உருட்டி உருட்டி பேசுறது, இதெல்லாம் எல்லாத்தையும் இல்லையேடி. அவன் கூறிய பதிலை கேட்டவள், ஆமா, இந்த ஐஸ்கிரீம் மழையாட்டம் போடுறது இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும்? இதெல்லாம் என் வீட்டுல இருக்கிற யாருக்குமே தெரியாதே. அப்புறம் எப்படி உங்களுக்கு தெரியும்? உனக்கு எம்ஜிஎம் ஞாபகம் இருக்கா? அதை எப்படி மறக்க முடியும்? என் வாழ்க்கையில இதெல்லாம் நடக்குமான்னு இருந்த சம்பவம். அதை நான் மறக்கணும்னு நினைக்கிறேன். நீங்க வேற. ருத்ரேஷி சோகமாக தன் தலையை கீழே குனிந்து கொண்டாள். ஆதித்யா அவளை ஆள நோக்கினான். என்னங்க, அப்போ உங்களுக்கு அந்த சம்பவமும் தெரியுமா? அவள் கேட்க அவனும் தெரியும் என்று தலையசைத்தான். விரதங்கள் கலைந்தன தேவி. அத்தியாயம் 40. என்னங்க, அப்போ உங்களுக்கு அந்த சம்பவமும் தெரியுமா? ஆதித்யா தெரியும் என்று தலையசைத்தான். உங்களுக்கு எப்படி தெரியும்? ஏன்னா உன்னை காப்பாத்தினதே நான் தான். என்ன, நீங்க காப்பாத்துனீங்களா? ஆமாடி, அதை திரும்ப நினைச்சு பாருடி. ருத்ரேஷி அப்பொழுது காலேஜ் படித்துக் கொண்டிருந்தாள். அன்று விடுமுறை என்பதால் அனைவரும் எம்ஜிஎம் செல்ல பிளான் செய்தனர். அவளுக்கு அங்கே போக வேண்டும் என்ற ஆசை. அதிலும் இந்த தண்ணீரில் விளையாடுவது, அதிலும் அங்கே இருக்கும் ரோலர் கோஸ்டரில் போக ஆசை. அதனால் நண்பர்களோடு தானும் வருகிறேன் என்று அவள் ஒப்புக்கொண்டாள். 10 பேர் அவளுடன் சென்றிருந்தனர். அவர்களோடு மனோஜ் வந்திருந்தான். அவனுக்கு தான் அவளை பிடிக்கும். ஆனால் இவள் எங்கே அவனை திரும்பி பார்த்தாள்? ஒருவேளை அன்று திரும்பி பார்த்திருந்தால் இன்று ஆதித்யாவின் மனைவியாக வந்து அவன் மடியிலேயே அமர்ந்து அவனை அதிகாரம் செய்யும் வாய்ப்பு எல்லாம் அவளுக்கு கிடைத்திருக்காது. எல்லா கெட்டதிலும் நல்லது இருப்பது போல அவளுக்கு நடந்த அனைத்து விஷயத்திற்கும் சந்தோஷமாக கிடைத்தவன் தானே ஆதித்யா. அவர்கள் உள்ளே சென்று முதலில் விளையாடியது தண்ணீரில் தான். ருத்ரேஷி அங்கே இருந்த குழந்தைகளோடு விளையாடி கொண்டிருந்தாள். அவளோடு அவள் தோழிகளும் கலந்து கொண்டனர். அங்கே போட்டிங் போகும்போது அவர்களோடு வந்த ஒரு சின்ன குழந்தை தண்ணீருக்குள் தெரியாமல் விழுந்துவிட அவள் தோழியும் அவளும் தான் அந்த குழந்தையை காப்பாற்றினார்கள். இருவரும் கொஞ்ச நேரம் அப்படியே அரட்டை அடித்துக் கொண்டிருக்க திடீரென்று அந்த மனோஜ் லவ்வை சொல்ல அது அவளுக்கு பிடிக்காமல் அவனை திட்டிவிட்டு சென்றாள். மாலை நேரமாகிக் கொண்டே இருந்தது. அவர்கள் அங்கிருந்து கிளம்பினர். வானம் கூட இருட்டிவிட்டது. ருத்ரேஷி அவள் தோழியோடு பொறுமையாக நடந்து வந்தாள். அவள் அருகே வந்த மனோஜ் மீண்டும் லவ்வை கூற இந்த முறை டென்ஷன் ஆகி அவனை அடித்தே விட்டாள். அவன் சும்மா இருப்பானா? ரித்தி, நீ என் காதலை ஏத்துக்கல, ஆனா நீ எனக்கு வேணும். கண்டிப்பா இன்னைக்கு நைட் நீ என் கூட என் பெட்ல தாண்டி இருப்ப. முன்னே செல்லும் அவளை வக்ர புத்தியோடு பார்த்தவன் தன் நண்பர்களுக்கு அழைப்பு விடுத்து வர சொன்னான். ருத்ரேஷி பஸ் ஸ்டாப்பில் தோழிகளோடு நின்றிருக்க அதிவேகத்தில் வந்த கார் அவளை உள்ளே இழுத்து தள்ளியது. அதை கொஞ்சமும் எதிர்பார்க்காத தோழிகள் அந்த வேன் பின்னாடியே ஓடினார்கள். ருத்ரேஷியை உள்ளே இழுத்த நேரத்தில் அவளுக்கு மயக்க மருந்து கொடுத்து விட்டனர். அவளுக்கு அதன் பிறகு நடந்த எதுவும் ஞாபகம் இல்லை. ஆனால் அவள் கண் விழிக்கும் போது மருத்துவமனையில் இருந்தாள். அவளுடன் அவள் தோழி அமர்ந்திருந்தாள். அவளை கேட்டாள். அவள் சொன்னது இதுதான். உன்னை யார் காப்பாத்தினாங்கன்னு தெரியாதுடி. நீங்க பத்திரமா இருப்பதா போன் வந்தது, அவ்வளவுதான். கிளம்பி வந்துட்டோம். இப்ப நீ ஓகே தானே ரித்தி? ஓகே தாண்டி. அவள் அதை நினைத்தவள் கை இப்பொழுது கூட நடுக்கம் எடுத்தது. ருத்ரா, அவள் கையை பற்றினான். என்னாச்சுடி, பயமா? ஆமா, கொஞ்சம். என்ன கொஞ்சம்? நீ எதுக்கு பயப்படணும்? அட நீங்க வேற, எனக்கு அதை நினைச்சு பயம்தான். அவங்க கடத்திட்டாங்க. ஆனா அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு, யார் என்ன காப்பாத்தினாங்க, எதுவும் எனக்கு தெரியாது. சொல்ல போனா எனக்கு பர்சனலா என்ன நடந்ததுன்னு கூட தெரியல. உனக்குதான் ஒன்னும் ஆகலையே, அப்புறம் ஏன் பயப்படுற? அது எப்படி உங்களுக்கு தெரியும்? ஏன்னா நான் தானே உன்னை காப்பாத்தினேன். எது? ஆமா. அவளை அணைத்து கொண்டவன், உன்னை அந்த எம்ஜிஎம் அங்கதான் முதல்ல பார்த்தேன். அதுவும் அந்த தண்ணீர்ல சின்ன பையனோட விளையாடிட்டு இருந்த. அப்ப நீ பிங்க் கலர் ட்ரெஸ். அப்பவும் இதே மாதிரி முடி உனக்கு நீட்டு தான். அந்த குழந்தையை காப்பாத்தும் போது பார்த்தேன். நைட்டு உன் ஃப்ரெண்டு கூட ஐஸ்கிரீம் சாப்பிட்டேன், அப்பவும் பார்த்தேன். உன்னை அந்த வேன்ல தூக்கிட்டு போகும்போதும் பார்த்தேன்.
அப்போ நிஜமாவே நீங்க தான் என்ன காப்பாத்துனீங்களா? ஆமாடி, உனக்கு நம்பிக்கை இல்லையா? இரு வரேன் என்று எழுந்தவன் அந்த அறையில் இருந்த கபோர்டில் இருந்து ஒரு சுடிதாரை எடுத்து அவளிடம் கொடுத்தான். இது என்னோடதுதான். இது எப்படி உங்ககிட்ட? உன் ஞாபகமா இருக்கட்டும், நான் தான் எடுத்துட்டு வந்தேன். என்ன? ஆமாடி, உனக்கு அடிபட்டதுல இருந்து ரத்தம் வேற வந்துச்சு. அதோட உன்னை தூக்கிட்டு போக மனசு இல்ல. அதனால அதனால நீ நினைக்கிறது சரிதான். நான் தான் உனக்கு ட்ரெஸ் மாத்தி விட்டேன். ஐயோ! ருத்ரேஷி முகத்தை மூடிக்கொண்டவள், நீங்க பொய் சொல்றீங்க தானே? நான் ஏண்டி பொய் சொல்றேன்? உனக்கு கன்ஃபார்ம் பண்ண ஒன்னு சொல்லவா? என்ன சொல்ல போறீங்க? அவனையே பார்த்தாள். ஆதித்யா அவள் அருகே ஒட்டி அமர்ந்து கொண்டவன் பெண்ணவள் இடுப்பில் கை வைத்தான். இங்க உனக்கு ஒரு மச்சம் இருக்கு, சரியாடி? இப்பயாச்சும் நம்புறியா இல்ல வேற ஏதாவது சொல்லணுமா? ஐயோ ஐயோ, இதுக்கு மேல நீங்க எதுவும் சொல்ல வேண்டாம். அப்ப என்ன நம்புறியாடி? நம்புறேன். ருத்ரா, முகத்துல இருந்து கையெடிடி. வெக்கப்படுறியா என்ன? இருக்காத பின்ன. நீங்க அப்போ இந்த கல்யாணம் பண்ணதெல்லாம் பிளான் பண்ணிதானா? ஆமாம் என்று ஆதித்யா தலையசைத்தான். ஏன் இப்படி பண்ணீங்க? ஏன்? எனக்கு நீ வேணும், அதனால இப்படி பண்ண. நான் சும்மாவே இந்த பொண்ணுங்க பக்கமே போக மாட்டேன். அப்படி இருந்த என்ன ஒரே நாள்ல மயக்கி என்ன ராட்சச மாதிரி பிஹேவ் பண்ண வச்ச உன்ன எப்படி இன்னொருத்தனுக்கு விட்டு தருவேன்? அதுவும் இல்லாம நான் உன்னை முழுசா வர பாத்துட்டேன். அப்புறம் எப்படி இன்னொரு பொண்ணு? ஐயோ, எனக்கு நீங்க சொல்றது கேட்டு தலையே சுத்துது. தலை சுத்துதா? நான் அப்படி எதுவும் செய்யலையே. ஆதி, அமைதியா இருங்க. எனக்கு தெரியாம இவ்ளோ பண்ணிட்டு அப்படியே எதுவும் செய்யலையாம். நான் எந்த தப்பும் செய்யல. என்னது? தப்பு செய்யலையா? ஆமா, நான் உன்ன ஏதோ பாத்துட்டேன். அதுக்கப்புறம் எவ்வளவு நல்ல பிள்ளையா இருந்தேன் தெரியுமாடி? ஐயோ ஆதி, போதும், என்ன விடுங்க, நான் போறேன். ருத்ரேஷி அவனிடமிருந்து எழ அவளை இழுத்தவன் இதழில் முத்தம் வைத்தான். அவளை மூச்சுக்காக விட்டவன். ருத்ரா, நீ கில்ட்டி ஆற அளவுக்கு எதுவுமே இல்ல. நான் இப்ப கூட இதை சொல்லியிருக்க மாட்டேன். பட் சொல்லணும்னு தோணுச்சதான் சொன்னேன். நீ எப்பவும் மனசுல போட்டு குழப்பிட்டு இருந்தல்ல, ஷாலினியும் நானும் எப்படி இருந்தோன்னு உனக்கு சொல்லவா? இது வரைக்கும் அவ இந்த வீட்டுக்கு வந்ததே இல்ல. அப்புறம் முதல் விஷயம், இந்த ஆதித்யா உன்னை தவிர வேற எந்த பொண்ணு மீதும் கை வச்சதே இல்லடி. இதோ இப்பதான் முத்தம் தரவே ஆரம்பிச்சிருக்கேன். இந்த வீடு அப்புறம் என்னோட ஹார்ட் ரெண்டும் உனக்கு மட்டும் தாண்டி என் பொண்டாட்டி. ஆதித்யா அவள் கழுத்தில் கடித்தான். அவளோ நடப்பது கனவா இல்லை நிஜமா என்று தெரியாமல் பெண்ணவள் அவன் சொன்னதை கேட்டு மயங்காதது ஒன்றுதான் குறை.